லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன எத்தனை தடவை சொல்றது வர முடியாதுன்னு? திரும்ப திரும்ப இங்கேயே வந்துகிட்டு இருக்க. நான் ஒருத்தங்களை பார்க்க தான் உங்களை கூப்பிட்டேன், நீங்க வரல. இப்போ அவங்களே உங்களை பார்க்க வந்துட்டாங்க. அத்தை இங்கன வந்து நிக்கிறிய? வீட்டு பொருள் எல்லாம் வேற வண்டியில ஏறி கிடக்கு. என்னாச்சு? அது வீட்டுக்காரரோட ஒரு சின்ன தகராறு சொன்னோம்ல, அதான். சரி, தகராறுன்னு உன் மாமியார் வீட்டுக்கு போனல்ல, அப்ப அங்கனே இருக்க வேண்டியதானே? பொறவியப்பா இங்கன வந்து நின்னுட்டு இருக்கிய? அங்க போனோமா, போன இடத்துல இந்த நிக்கிற செந்தில் அவன் பொண்டாட்டி எங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு வெளியே அனுப்பிச்சுமா. ஆமாத்த, ஆமா, அந்த அமுதா. ஓ, அப்போ அமுதா உங்களை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு வெளியில விரட்டி விட்டுட்டா, சரியா? ஆமாத்த, அதேதான். ஐயோ பாவம். சின்ன கொஞ்சம் இங்கன வாய. வாராசா போட சொல்லும். அடச்சி இங்க வா. வா. போய் சொல்லுவியா? வாய மூடு. கத்தாதடா. என்கிட்டயே போய் வாடிங்கன எங்கடா ஓட பாக்குற? இங்கன வா. வாடிங்கிற வானும் போதே வந்துடணும். ஆட்டம் இப்ப சொல்லுடே. அமுதா உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாளா? சொல்றேன். ரெண்டு பேரும் உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? அடிச்சன பல்லு உதிர்ந்து. சொல்லு. சொல்லிடுங்க. சொல்றேம்மா, என்ன மாமாட்ட சொல்றாமா. நான் இந்த வீட்டு மூத்த மருமகன். அந்த கோபத்துல மன்னிப்பு கேட்டதான் வீட்டுக்குள்ள வருவேன்னு சொன்னம்மா. ஓ ஓ, வீட்டு மாப்பிள வேலை சொன்ன செய்ய மாட்டீங்களோ? நீ பெரிய மகாராசா, வேலை சொல்லிட்டா உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டதான் வீட்டுக்கு போவியலோ? போட்டனா வேலை வெட்டி இல்லாம வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு ஊர் ஒம்ப இழுத்துக்கிட்டு வெட்டி சோறு தின்னுகிட்டு இருந்த. சரி, இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரி ஆயிடுன்னு இவள உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. ஏண்டி நீ இவனை திருத்தி ஒரு ஆள் ஆக்குவேன்னு பார்த்தா நீ அவனோட சேர்ந்துகிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு கிடக்க. தாயோட தொட்டில் சேலை மாத்தாதத பொண்டாட்டியோட முந்தான மாத்தோன்னு சொல்லுவாங்க. நீ என்னடான்னா இவன் கூட சேர்ந்துகிட்டு கூத்தடிச்சிட்டு கிடக்க. ஆத்தா கூட இருந்தா ஆட முடியாதுன்னு என்னைய தனியா விட்டுட்டு தனி கொடுத்துட்டு போயிட்ட. அங்கன போயாவது ஒழுங்கா வாழ்ந்தீங்களா? ஏண்டி இவள உன் வீட்டுல என்னைக்காவது ஒருவேளை அடுப்பு எரிஞ்சிருக்கா? ஒண்ணு பாத்திரத்தை தூக்கிக்கிட்டு போவ, இல்ல வெறும் வயித்தை தூக்கிக்கிட்டு உன் ஆத்தா வீட்டுக்கு போவ. அண்ணத்துக்கு நல்ல மனசு, அதனாலதான் உங்களை அனுசரிச்சு போறா. அவ நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி
அந்த மகராசி அமுதா வந்திருக்கா. அவளுக்கு உங்க குணம் தெரிஞ்சுதான் இப்படி நடந்திருக்கா. கல்யாணம் கட்டி புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிறந்த வீட்டுல என்னடி நாட்டாம வேண்டி கிடக்கு. இதோ பாரு பரமு, புருஷன் தப்பு பண்ணா தட்டி கேக்குறவதான் பொண்டாட்டி, கூட ஜால்ரா போடுறவ இல்ல. உங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் குணம் மாறினாதான் குடும்பம் உருப்படும். அமுதா மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு உனக்கு நாத்தனாரா வந்ததுக்கு நீ தாண்டி கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனையோ மருமகளுங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச முதல் நாள்லயே கொத்துச்சாவிய வாங்கிடுறாளுவ. ஆனா அந்த அமுதா உங்க குடும்பத்தை தூக்கி நிறுத்த வந்த கொலை சாமிடி. எம்பிட்டு தைரியம் இருந்தா அவளை வந்து உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவிய? உங்களை எல்லாம் அப்படியே கொழுத்து பாரு. இப்பவே 2 பேரும் பொட்டியை கட்டிய நேரா வீட்டுக்கு போறிய. அமுதா என்ன சொல்றாளோ அத கேட்டு நடந்துக்கிறிய. இதுக்கு மேல ஏதாவது அப்படி இப்படின்னு கேள்விப்பட்ட 2 பேரையும் இடிச்சு விடுவேன். இடிச்சு, புரியுதா? இந்த பாருங்க, பஞ்சாயத்துல அமுதா கிட்ட நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க. என்ன போங்கறல்ல? நீ எங்கட போற? கையில எடுத்துட்டு போ. போடா மாமா. போன் மாமா. அத நீயே வச்சுக்க. கூட எடுக்காம போறீங்க. வாயா, வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போறது. இருக்கட்ட, இன்னைக்கு நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் என் வாழ்நாள்ல என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் என் சூழ்நிலை சொல்லி கூப்பிட்டதும் மறு யோசனை இல்லாம என் கூட வந்தீங்க பாருங்க. இதுக்கு என் வாழ்நாள் பூரா நான் கடமைப்பட்டிருக்கேன். என்ன நீயே பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னை பத்தி அவிய புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது அம்பிடுத்தேன். அவியலுக்கு மாசம் வீட்டு வாடகையில இருந்து மளிகை சாமா வாங்கி தர்ற வரைக்கும் நீ தான் பண்ணிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. அந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அத நீ மொத்தமா தூக்கி சுமக்கிற. அதெல்லாம் கூட அவிய கண்ணுக்கு தெரியல. ஆனா என் மக அமுதா உதவிக்குன்னு சொன்னது அந்த ஒரு வார்த்தை மட்டும் அவியலுக்கு அம்பிட்டு ரோசம் வருதுன்னா இம்பிட்டு வருத்தப்பட வேண்டியது நீ இல்லையா, அவியதான். ஐயா செந்திலு, ஒரு பொண்டாட்டி நம்ம வீட்டாளுங்க மூலமா அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான். அதுக்காக நீ பண்ணது தப்பு இல்லைன்னு ஆயிடாது. ஆமாயா, உன் ஆத்தா உசுர காப்பாத்த நீ சொன்ன பொய்யில விதிவசத்தாலோ இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ அமுதாவோட வாழ்க்கை உன்னோட சேர்ந்துருச்சு. அந்த புள்ள வசதியில பெரிய குடும்பமா இருந்தாலும் சின்ன வயசுலயே ஆத்தா பாசத்தை இழந்தவ. பக்குவமே இல்லாத வயசுல தான் குடும்ப பாரத்தை தான் தோள்ல சுமந்தவ. எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் தான் படிப்பையே தியாகம் பண்ணவ. அவ வாழ்க்கையில தன்னோட பெரிய கனவா சந்தோஷமா நினைச்சது தனக்கு வரப்போற புருஷன் வாத்தியாரா இருக்கணுங்கிறத. அதுவும் அவளுக்கு அமையல. நல்லவங்களுக்கு ஆண்டவன் போட்ட முடிச்சு என்னைக்குமே தப்பாகாது. நீயும் நல்லவன் தான். சூழ்நிலை தான் உன்னை குற்றவாளியா எல்லார் முன்னாடியும் நிக்க வச்சிருச்சு. உன்னை தேடி வந்தவ ஒரு பொக்கிஷந்தான். அத தொலைச்சிடாத. பாதுகாப்பா பத்திரமா வச்சுக்க. அவளை கண்ணு கலங்க வச்ச நம்ம குலசாமியே நம்மள மன்னிக்காதியா. அவ லட்சியத்தையும் நீதாயா நிறைவேற்றி கொடுக்கணும். பொண்ணா பிறந்தாலே 2 உலகையா. பிறந்து 20 வருஷம் வரைக்கும் பெத்தவங்க தான் உலகம்னு இருப்பாங்க. மஞ்சக்கயிறு கழுத்துல ஏறின உடனே புருஷன் தான் உலகம்னு இருப்பாங்க. சில பொண்ணுங்க பிறந்த வீட்டுல கஷ்டப்படுவாங்க, புகுந்த வீட்டுல நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. சில பொண்ணுங்க பிறந்த வீட்டுல நல்ல சந்தோஷமா இருப்பாங்க, புகுந்த வீட்டுல கஷ்டப்படுவாங்க. ஏதாவது ஒரு பாதியாவது சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அமுதாவுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இன்னும் அமையல. நீதான்
அதை அமுச்சு கொடுக்கணும். சரிங்க அத்தை, கண்டிப்பா பண்றேன். சந்தோஷம். சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். சரியா? இதான் மாமா நடந்தது. சூப்பர்ரா. உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னு சொன்ன உடனே பஞ்சாயத்துக்கு போய் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டியடா. செம்ம மாப்ள. டேய் கிரேட்டடா. எப்படியோடா உன் பொண்டாட்டியோட கௌரவத்தை காப்பாத்திட்டடா. வாடா வாடா மாப்ள வாடா. ஆமாம்மா, அது பரவாயில்ல. சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், சரி நான் அப்புறம் கூப்பிட்றேன். எனக்காக யாரும் எதுவும் பண்ண வேணாம். என் தலைவிதி எப்படி இருக்கோ அப்படியே எல்லாம் நடக்கட்டும். கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு உதவுறேன் கிதவுறேன்னு யாரும் எதுவும் பண்ண வேணாம். அமதா, ஒரு நிமிஷம். நீ என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல அமதா. ஒரு பொய்க்காரனா, ஏமாத்துக்காரனா, இல்ல நம்பிக்கை துரோகியை கூட நினைக்கலாம். ஆனா எனக்கு அமுதா என்னைக்கும் தேவதை தான். பெத்த அப்பச்சியை மீறி என் குடும்பத்துக்காக, எங்க அம்மாவுக்காகவும் இங்க வந்து எங்களுக்காக நீ இம்புட்டு கஷ்டப்படுறியே. உனக்கு ஒண்ணுன்னா நான் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? அமுதா, உனக்கு நான் யாரை வேணாலும் இருக்கலாம். ஆனா எனக்கு நீ இந்த உலகத்திலே ரொம்ப நேசிக்கிற ஒரு பொண்ணு. அது மட்டும் இல்லை, என் காதலி, என் பொண்டாட்டி. இது எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அம்மாவுக்கும் பிடிச்ச மருமக. என் குடும்பத்தோட கஷ்டத்தை போக்கணும்னு இம்புட்டு தூரம் நீ போராடிட்டுருக்க. அப்போ ஏற்பட்ட உன்னை ஊராருக்கு முன்னாடி அவமானப்பட நான் வெற்றுவேன்னு நினச்சியா? உனக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் வந்து நிற்கதான் செய்வேன். அந்த உரிமையும் கடமையும் எனக்கு இருக்கு. ஏங்க கேளுங்க. டேய் மாப்ள, என்ன வேப்பல? அட போ மாமா, நீ வேற. இன்னைக்கு என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? நான் உங்ககிட்ட இருந்து சத்தியமா இதை எதிர்பார்க்கல. எம்புட்டு நம்பின உங்க ரெண்டு பேரையும் இத சாக்கா வச்சு அமுதா குடும்பத்தை மூக்க இருக்கலான்னு பார்த்தா நீங்க என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்கல்ல? டேய் என்னடா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம கத்தாதடா. என்ன வேணா நடந்துருக்கட்டும்க்கா. இன்னைக்கு பஞ்சாயத்துல அமுதா நம்ம கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறத வச்சு எப்படி பூரிச்சு போன தெரியுங்களா? அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறத வீடியோ எடுத்து அவங்க அப்பச்சிக்கு அனுப்பி அந்த ஆள் மூஞ்சில கரிய பூசலான்னு பிளான் பண்ணிருந்தேன். எல்லாமே சொதப்பல் சொதப்பல் சொதப்பல். எல்லாம் உங்களை நம்புனல. என்ன சொல்லணும்? டேய் உண்மை என்னன்னு தெரியாம வார்த்தையை விடாதடா. என்னடா நீ மறுபடியும் அடிவாங்க இருப்ப போல. அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லுங்களேன். நீங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டேன், இதையும் கேட்கறேன், சொல்லுங்க. டேய் வேற என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்டா. கரெக்டா அந்த செந்தில் பைய என் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டான். எங்க அம்மா என்ன ஏங்க ஆமாண்டா, என் முடியெல்லாம் இப்படி பிடிச்சி இழுத்துட்டு என் கண்ணத்துல பலார்னு ஒரு அறை விட்டுருச்சுடா. டேய் இன்னும் வலிக்குதுடா எனக்கு. இல்லைங்க, அவ மாமியார் மட்டும் இல்லடா, ஏன் மாமியார் வரைக்கும் அவ கண்ட்ரோல்ல வச்சிருக்கா. டேய் வடிவேலு, இதை இப்படியே விட்டுடுவே, நமக்கு தாண்டா டேஞ்சரு. டேய் மாப்ள, அவ நெட்வொர்க் ரொம்ப பெருசா இருக்குடா. அவளை இப்படியே விட்டோம்னா நமக்கு ரொம்ப டேஞ்சர் தான். இதுக்கு முன்ன உன்னை தவிர எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. இப்ப எங்க அம்மாவும் சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. டேய் நமக்கு இருக்கிறது ஒரே வழி, அவளை ஏதாச்சும் பண்ணி ஆகணும்டா. ஆமாண்டா. இல்ல மாமா, இல்ல, இனி அவளை நேரடியா அடிக்கிறது சரியா வராது. அப்போ ஏன்னா இனி நம்ம என்ன பண்ணாலும் அவளுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிரும் மாமா, நாம ஏதோ திட்டத்தோட தான் பண்றோம்னு. டேய் வேற என்னடா பண்றது அவள? இனி அவ முழுசா நம்புற செந்திலையும் அம்மாவையும் வச்சு அவளை வீட்டை விட்டு விரட்டுறேன் பாரு. டேய் என்னடா அம்மாவா?
டேய் என்னடா நீ ஒருத்தன் உங்க அம்மாவா? சான்ஸே இல்லடா. அதானே உங்க அம்மாவுக்கு அமுதா சொல்றதானே வேத வாக்கு. பாப்போம் மாமா பாப்போம், அது இன்னும் எம்பிட்டு நாளைக்குன்னு பார்க்க தானே போறோம். ஏங்க அவன் சொல்றதாங்க சரி. நம்ம நேரா மோதுறதை விட்டுட்டு செந்தில அம்மா மூலமா டீல் பண்றதாங்க சரி. என்ன சொல்றீங்க? வேற வழி இல்லைங்க, சொல்லுங்க. டேய் சர்ரா, நீ பண்றத பண்றா, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துறா. ஆமா வெறுக்கு வெறுக்குன்னு நடக்க வேண்டியது இருக்க. 40 கடைக்கு போறவ நடந்து போனோம், நீங்க மினிக்கிட்டு பைக்ல போயிட்டு வந்துருவீங்க. என்ன இருக்கட்டும்டா, எவ்வளவு நாளைக்குன்னு பாப்போம். மழை வர மாதிரி இருக்கு. அம்மா அப்பா, முக்குக்கு முக்கு கடை வச்சிருக்கானுங்க. ஆமா. ஐயோ அதே முடியலையே. என்னடி உட்காந்துட்ட? மாவெல்லாம் அரைச்சிட்டியாடி? அவன் பார்த்தான்னா போனை போட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போறான்டி. என்னடி வாங்க. என்ன முறைக்கிற? ஏங்க சும்மா பதட்டப்படாதீங்க. அமுதா வீட்ல இல்ல, சந்தைக்கு போயிருக்கா. வர எப்படியும் ஒரு 2 மணி நேரமாவது ஆகும். ஏ பாப்பா, இந்த இடத்துல பிடிக்குதுடி, இந்த இடத்துல வாய்வா இருக்கும். அப்பப்பா இங்க பாரு. ஏங்க ரொம்ப நாள் கழிச்சு வேலை பாக்குறீங்களா, அதுவாதான் இருக்கும். எனக்கே கை கால்லாம் வலிக்குது, கொஞ்சம் அமுத்தி விடுங்க. உனக்குமா? இந்த இவனுக்கு வடிவேலுக்கு போனை போட்டு மீன் எண்ணெய் மாத்திரம் வாங்கிட்டு வர சொல்லு, அதை போட்டா சரியாயிடும். ஏ அந்த ஃபேனை போட, வேர்க்குதுடி. அமுதா சொன்னா செய்யல, நான் சொன்னா செய்ய மாட்டியா? எனக்கு டயர்டா இருக்காதா? மாமாக்கு வேர்க்குது, அந்த ஃபேனை தட்டி விட்டு சூடா சுக்கு மிளகு இதெல்லாம் தட்டி போட்டு கொஞ்சம் சுக்காப்பி வச்சு கூட, மாமாவுக்கு வாயு பிடிப்பு. ஏய் நான் முறைக்கிற? ஏய் என்ன அவர் சொல்றது காதுல விழலையா? போ, எனக்கும் சேர்த்து சுக்குமல்லி காப்பி எடுத்துட்டு வா போ. போடி. ஏய் உனக்கும் புருஷனுக்கும் காஃபி வேணும்னா நீ போட்டு கொடு. என்ன இதுக்கு வேலை வாங்குறீங்க? நான் படிக்கணும். கிழிக்கணும். அப்படியே இந்த அம்மா காலேஜ் ஃபர்ஸ்ட் வாங்குது ஒவ்வொரு செமஸ்டர்லயும். நொடிக்கணும். யாராவது பார்த்தா மட்டும் புக்கை தூக்கிட்டு அலைகிறது, மற்ற நேரத்துல போனை தூக்கிட்டு அலைகிறது. படிச்சு கிழிச்சிட்டாலும். ஏய் உங்க அண்ணன் மண்ணி சப்பட்ல பேசுறியாக்கும்? அவ சந்தைக்கு போயிருக்கா, வர லேட் ஆகும். சம்மா அவளுக்கு ஜாலரை தட்டாம சொன்ன வேலையை செய். ஆமாண்டி பாப்பா, அவளை பார்த்தா மட்டும் அண்ணன் மண்டி அண்ணன் மண்டிங்கிறது. மொறப்பா நல்லா கடந்து திமிரெல்லாம். இதான் அண்ணமண்டி வந்துட்டாங்களே. எங்க கிரைண்டர்ல மாவு கிடக்கு, என்னன்னு கொஞ்சம் பாருங்க. வேற வேலை கிடக்கு, கொஞ்சம் அதை பாருங்களேன். சுக்குமல்லி காப்பி வேணும். எனக்கு காப்பி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் கிளம்புறேன். ஏய் நான் சிரிக்கிற இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். அந்த பயம் இருக்கட்டும் 2 பேருக்கும். என்னங்க அவ பாட்டுக்கு போற, நீங்க பாட்டு பாத்து நிக்கிறீங்க. ஏய் அத விடு, கொஞ்ச நேரத்துல பதற வச்சுட்டு போறா. இந்த வீட்டுல சின்ன சிறுசங்களா நக்கல் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு நிலைமை. இதுக்கெல்லாம் காரணம் அந்த செந்தில் பையன். துபாக்கு ஒரு வாத்தியாரு, அவன் என்ன மிரட்டுறானா? டேய் இதோ வரேன்டா. சரிங்க. சொல்லுங்க. பரமோ, ஏண்டி இவங்கிட்ட பஞ்சாயத்து பண்ணா மறுபடியும் எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி அடி வாங்க வச்சுட்டா என்ன பண்றது? வேண்டாம் வா உள்ள போயிடலாம். ஏங்க நீங்க சும்மா இருங்க, நான் கேட்டுதாங்க ஆவேன். பயப்படாம வாங்க, அமைதியா வாங்க. வாங்குங்க. ஏய் பங்காளி, ஏய் சொல்றா, எப்படி இருக்க? சரிடா சரிடா. இங்க மழைலாம் இல்ல, என்ன புயல் காத்து வரும் போல இருக்கு. புயல்னு நம்மள தான் சொல்றான். இரு பாத்துக்கலாம். அப்புறம் உன் சைடுல எப்படி போயிட்டு இருக்கு? வரணும்டா. போன் வந்த மாதிரி தெரியலையே. அதெல்லாம் இருக்கட்டும் விடு. ஏங்க போனை கொடுங்க, கொடுங்க. சரி சரி பங்காளி. ஐயோ கட் ஆயிடுச்சு போல இருக்கு. அது தெரியாம நான் தான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். இது என்னடா புதுவிதமான ஃப்ராடுத்தனமா இருக்கு? ஏய் நீ லூஸ் இல்லடா, நான் தான் லூசு. இந்த குடும்பத்துல வந்து பொண்ணு எடுத்திருக்காரே இந்த மனுஷனும் ஒரு லூசு. நீ ரொம்ப தெளிவுதே. என்னக்கா ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க?
என்னடா பின்ன உனக்கு உன் பொண்டாட்டி அம்பிட்டு முக்கியமா போயிட்டாளடா. எங்கேயோ கடந்து என் மாமியாரை கூட்டிட்டு வந்து ஊரு மத்தியில என்ன அடிவாங்க வச்சுட்டல்லடா. இந்த அக்காவை விட உனக்கு நேத்தி வந்தவ ஒசத்தியா போயிட்டாளடா. இல்லக்கா போடா. அக்கா அப்படிலாம் இல்லக்கா. ஏன்க்கா ஓவரா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க? என்ன ஓவரா கற்பனை பண்ணி விட்டான்? நான் என்னமோ நினைச்சேன்டா. பரம தம்பி தங்கன்னு சொல்லிருக்கேன்டா. ஆனா நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட மக்களடா. இல்ல மாமா. எங்க மான மருவாத போனா பரவாயில்ல, நம்ம குடும்ப கௌரவம் கூட போனா பரவாயில்ல. ஆனா உன் பொண்டாட்டி மாத்திரம் அப்படியே பொத்தனாப்ல இருக்கணும். அப்படிதானடா? அக்கா அக்கா நான் சொல்றது கொஞ்சம் கேளுக்கா. நானும் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் அதெல்லாம் பண்ணேன். எதிரா எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்து நடு ரோட்ல அடி வாங்க வச்சிய, அதான் குடும்பத்துக்கு நல்லதா? அது இல்ல மாமா, நீங்க பாட்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனைய பஞ்சாயத்துக்கே கொண்டு போயிட்டீங்க. ஊருக்குள்ள பிரச்சனை என்னன்னா பேசுவாங்க. கதிரேச வாத்தியார் குடும்பம் பிரிஞ்சு போச்சுன்னு பேசுவாங்க. பேச போறான். இதுக்குதான் இவங்கிட்ட பேசவே வேண்டாம்னு சொன்னேன். இவன் நம்ம பழைய செந்தில் இல்ல பாப்பா. இவன் அமுதாவை பார்த்தாலே அப்படி பாய் மாதிரி சுருண்டுவான். அப்படி மயக்கி வச்சிருக்கா. பாப்போம் பாப்போம் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி மயக்கத்துல கிடக்குறான்னு. ஒரு நாள் நம்ம அடிக்கிற அடியில தெரியும்ல, அன்னைக்கு இருக்கு அவன் ஆளே இல்லாம போயிடுவான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, பாத்துக்கிடுவோம்.